11/3/2026 தனலட்சுமி டிஎல் 43க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், எப்படி வந்திருக்கு, எப்படி போயிருக்குன்னு பார்த்துடலாம். நேற்றுக்கு பாருங்கள், ஆல் போர்டு 0-2 கொடுத்துங்க. ஆல் போர்டு 0-2 நம்மளுக்கு நல்லாவே பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா. 4ஆம் நம்பர் 9 வச்சுருந்தோம். 9க்கு பவர் 4 வந்திருக்கு. 2 ஏ போர்டில் வச்சுருக்கோம். பி போர்டு வந்துருக்குது. 0 எங்கே வேணாலும் வரும்னு சொல்லியிருந்தேன். 0 சி போர்டுக்கு வந்துருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததில் வந்து ஒரு ட்விஸ்ட் என்னென்னா 79ன்னு கொடுத்துருக்கோம். ரெண்டுக்குமே ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 24. அது 42ஆக ரொட்டேட் ஆகிருக்குது. சரிங்களா. 42ஆக ரொட்டேட் ஆகிருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பாஸு 2 பாஸு. சரிங்களா. நம்ம கொஞ்சம் சைடில் ஒரு நம்பர்கள் சொல்லி கொடுப்போம். அது உள்ளேயும் வரலாம் வெளியும் வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்திருக்குது. ஆனால் எப்படி வந்திருக்குதுன்னா 222 வரும்னு பார்த்தேன். 22 வந்து உள்ளே போயிருக்குது சொன்னதில். 22 அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். 26 2ன்னு சொல்லியிருந்தேன். 2 வந்திருக்குது. 6 வரல. 4 வந்திருக்கு. 8 வரல. நம்ம கொடுத்ததில் வந்து என்ன ஒரு மிஸ்டேக் ஆகிருக்குன்னா, பேட்டர்ன் வந்து பிரிஞ்சு போயிருக்குது. பார்த்தீங்கன்னா 2 1 0 ஜோடி நம்பர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன். பிரிஞ்சு போயிருக்குது. 2 0 2 4 0 4 இந்த ஜோடி சேர்கிற நம்பர் அப்படி பிரிஞ்சு போயிருக்குது. அதனால் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்குது. இந்த மாதிரி யாருக்காவது கண்ணில் தென்பட்டாச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஜோடி சேர்த்து வச்சா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். ஏன்னா இது நிறைய வாட்டி இந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்குது. 2 6 2 6 கூட என்ன இருக்குது, 6 கூட 8 இருக்குது, 6 கூட 9 இருக்குது, 2 6 இதெல்லாம் கூட சில நேரம் ஜோடி சேரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தான் நம்ம இதில் நமக்கு மிஸ் ஆகிருக்குது. சரிங்களா. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம 3 டிஜிட்டல் கொடுக்கும்போது இந்த மாதிரி பேட்டர்ன்களும் வரும். நீங்கள் கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்தீங்கன்னா வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். உள்ளே இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு அந்த டைமில் தெரியாது. சரிங்களா. அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், பாருங்கள், பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு நமக்கு வரக்கூடிய நம்பர் தனலட்சுமி டிஎல் 43க்கு ஆல் போட பொறுத்த வரைக்கும் 5 7. இன்றைக்கி நேற்றுக்கு 0-2, நாளைக்கு 5 7 வருது. சரிங்களா. அப்படியே பவரில் காம்பினேஷன் வருது. 0-2 பவரில் இருக்குது. சரிங்களா. 5க்கு 0 7க்கு 2 6க்கு 1. 1ஆம் நம்பர் நாளைக்கு 1 6 ஆட்டத்தில் அதிகபட்சமாக இருக்கணும், இருந்தே ஆகணும். சரிங்களா. அது எப்படி வருது அப்படிங்கிறதான் மிஸ்டேக். 7 6ன்னு வருதா, 2 6ன்னு வருதா பார்க்கணும். அதேமாரி 1 3ன்னு வருதா, 1 8 வருதா, புரியுதுங்களா. 1 8 ஆனால் அது ரொட்டேட் ஆகலாம். 7 6 2 6 1 3. சரிங்களா. இதை அப்படியே வரும், திருப்பி அடிக்கவும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா. நான் அதையும் சொல்லிக்கிறேன். இதில் வந்துட்டு வேறு மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 6 இல்லை 7 6ன்னு வரணும். சரிங்களா. அப்படி எதாயினும் வருதா பாருங்கள். அதேமாதிரி நம்மளுக்கு 0 கிடச்சதை வச்சு பார்க்கும்போது 0 5 7 2 8 3. சரிங்களா. போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ போல் 9 6 இருக்குது. சரிங்களா. அன்னைக்கு 4 வந்திருக்கு, நாளைக்கு 9 வரலாம். இல்லைன்னா 6ஆம் நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா. பி போர்டில் 3 0ன்னு கொடுத்துருக்குறேன். ஆனால் 2ஆம் நம்பர் நம்ம உள்ளே கொண்டு வரல. சப்போஸ் 2 வந்து உங்களுக்கு பி போர்டில் அடிக்கலாம், இல்லை சி போர்டில் அடிக்கலாம். அப்படி 2 இல்லைன்னா 7ஆம் நம்பர் சி போர்டுக்கு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா. 7ஆம் நம்பர் இந்த 75 இருக்கு இல்லையா, அது 57ஆகவும் திரும்பி அடிக்கலாம். சரிங்களா. ஆனால் அதேமாதிரி 75ஆகவும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை சி போர்டு 5ஆம் நம்பர் வந்தால் அது. சரிங்களா. ஆனால் 0வும் சி போர்டுக்கு வரலாம். 5க்கு இருக்கிற இடத்துல சி போர்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா. 5 7 அப்படி இல்லைன்னா 2ஆம் நம்பரும் சி போர்டுக்கு வரலாம். சரிங்களா. இந்த 0 வந்து அதிகபட்சம் சி போர்டு வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் 8 வரலாம். சரிங்களா. 8ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, அதிகபட்சமாக வாய்ப்பு உண்டு. பாருங்கள், பார்த்துட்டு நான் 8 நான் சி போர்டில் வைக்கல. ஏன்னா 5 வந்துச்சுனாலே அந்த இடத்துல ஒரு 8ங்கிறது வந்துடும். சில நேரங்களில் 5னாலே 8 0 5 வரும். 6னா 4 6 9 அந்த மாதிரி வரும். 9 வந்துச்சுன்னா 6 ஆகும், 6 வந்தால் 9 ஆகும், 9 வந்தால் 4 ஆகும். சரிங்களா. சில நம்பருக்கு சில நம்பர் விழுங்கிறது ஒரு கணிப்பு. அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதை தான் நான் சொல்கிறேன். சரிங்களா. ஏபிபிசிஐசியை பொறுத்தவரைக்கும் 75 26 48 08 87 53 13 32. சரிங்களா. இன்றைக்கி சி போர்டு 0 வச்சு பார்க்கும்போது 05 7 2 8 3. நாளைக்கு வரக்கூடிய நம்பர் 2 நம்பர். பிசிக்குன்னு இல்லை, பொதுவாக 3 நம்பருக்குள்ளார 2 நம்பர் வரும். சில நேரங்களில் 3 நம்பருமே வந்துடும். நாளைக்கு ஒரு டபுள்ஸ் வந்தால் என்ன வரலான்னா அதிகபட்சம் 1 0 7 இதுதான் இருக்குது பேட்டர்னில். சரிங்களா. அதுதான் வரணும்.
இல்லைன்னா பவர் நம்பர் கீழே இருக்கிறது வரணும். ஓகேங்களா? 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 875 687 132 901 931 206 408 087 சரிங்களா? 6ஆம் நம்பரும் சீபோர்டுக்கு வருது சரிங்களா? 1 வரலன்னா 1க்கு பவர் 6 வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு சரிங்களா? 6 ஏ போர்டில் வச்சுருக்கோமா, சி போர்டுக்கும் வரலாம். ஏன்னா டபுளில் 2 கிராஸ் ஆகுது. ஒன்றுக்கு அதுக்கு என்ன நம்பர்லாம் வருங்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். சி போர்டு நம்ம மெயினாக எடுக்கணும். அதுதான் நம்மளோட டார்கெட்டு. அப்போ தான் மற்ற நம்பர் உள்ள 2 நம்பரை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். நம்ம அதனை வச்சு தான் நம்ம பெரும்பாலும் நம்மளுக்கு சி போர்டு ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டே இருக்கும் சரிங்களா? அது அதிகபட்சமாக நம்ம சேனலை பார்க்க நண்பர்கள் தெரியும். ரொம்ப நேரம் வீடியோவும் போடக்கூடாது, பார்க்குறவங்கள கடுப்பாகவும். அதனால் முடிச்சுக்கிறேன். இதுதான் டார்கெட்டு. நாளைக்கு பாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். நாளைக்கு சந்திக்கலாம்.